படிச்சு படிச்சு சொன்னேன் இவ்வளவு பெரிய வீடு கட்டாதீங்கடா, என்னால வேலை செய்ய முடியாதுன்னு. ஒருத்தவங்க கூட கேட்கல. ஸ்வீட் மம்மி. சாமி, என்னது மாலை எங்களுத்துமா வந்திருக்க? கட்சியில கட்சியில சேர்ந்துட்டியா? அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிட்டேமா. இது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? டேய், எங்கிட்ட பைத்தியம் எங்கிட்ட முடிச்சா? பொன்னீங்கண்ணா ஒன்னீங்கண்ணா ஆறு கட்டவனே. எப்ப பார்த்தா மேல் பார்வை பார்க்காத, கீழையும் பாருமா. இது எங்க இருந்துடா புடிச்சிட்டு வந்த? நல்ல கத்திரிக்காவுக்கு கைங்காலம் முளைச்சது எனக்கா? கத்திரிக்காய் இல்லம்மா, பிரியங்கா. புளியங்கா? பிரியங்கா. பிரியங்கா. நானும் பிரியங்கா ஒரு வருஷமா லவ் பண்ணோம். அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ கல்யாணம் பண்ணது பெருசுலடா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கணும். விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கும்ல. அறிவு கட்டவனே. அதனால என்னமா காம்ப்ளான் கூட தேத்திக்கலாமா அப்படிங்கிற? சரி உள்ள போங்க. அத்தை, ஆளாத்தி. ஆளாத்தி போங்க. ஆளாத்தி உள்ள போய் எடுத்துருவோம் வாங்க. சாமி, காஃபி வச்சுட்டு வர்றேன். மம்மி, காஃபி கிடையாது, காம்ப்ளான். காம்ப்ளான். மா, யாருமா அது? அண்ணி. அண்ணியா? போடி பண்ணி. அண்ணியா? ஆமாமா, அண்ணி. இனிமே உன் அம்மாவில பாதி. பாதியா? இருக்கிறதே பாதி, இதுல அம்மாவில பாதியா? ஏ கீர்த்தி, எங்க 2 பேரும் போட்டோ எடுக்கிறியா? ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு போக்கஸ் வச்சா அண்ணி தெரிய மாட்டேங்கிறாங்க, அன்னிக்கு போக்கஸ் வச்சா நீ தெரிய மாட்டேங்கிற. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவுதானா? இது கைவசம் என்ற ஒரு ஐடியா இருக்கு. என்ன? ஜி பூம் பா. பாத்தியா டார்லிங்? ஏறி நில்லு. இப்போ ஓகே. நீ எடு. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும்லடி உனக்கு. ஏண்டி? ஐயோ மடி, தீபாவளி வருதுல்ல, இது பூரா சுத்தம் பண்ணணும். அவ ஒருத்தி நான் பெத்தது பேக்கப் போட்டுட்டு கிணிங்க போயிடுறா. நீ சுத்தம் பண்ணி விடுறியா? நான் இருக்கல, நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன பத்த அழகி. சரி பாரு. குத்தால அருவிகளே. அடியே, எதுக்கு நீ சேனல்ல அடிக்க வச்சு சர்க்கஸ் விளையாட போறியா? அத்தை, எனக்கு தான் ஐட்டு பார்த்ததும் தெரியாதா உங்களுக்கு? அதுக்குதான் சேர்ல அடிக்க மேல ஏறி சுத்தம் பண்ண போறேன். இதுல ஏறி நீ அங்க சுத்தம் பண்ண முடியாது, உன் ஜோலிய முடிக்க போறடி. நீ ஒரு அரைக்கப்படி நாளுங்கிறத நான் அப்பப்ப மறந்து தொலைஞ்சிடுறேன். நீ நானே பாத்துக்கிறேன். நல்ல நாளும் பொழுது நான் வீட்டை சுத்தம் பண்ணுவேனா இல்ல ஆஸ்பத்திரியில ஓன் கூட வந்து படுப்பேனா? போய் தால அருவியிலே குளித்தது போ. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். வீடு போய் ஐயோ ஐயோ அப்போ கயிறு யாரா இங்க கட்டினது? இந்த கயிறு அம்மா, யாரு இந்த கயிறு இங்க கட்டினது? அத்தை, நான் தான் துணி காய போடுறது கட்டினேன். நீதான் கட்டினியா? பக்கி அங்கதான் இருக்குல்ல கயிறு. அத்தை, உங்க ஐட்டுக்கு நீங்க அங்க கட்டி காய போடுவீங்க, என் ஐட்டுக்கு இங்கதான் அத்தை கட்டி காய போட முடியும். நீ கயிறை கட்டி காய போடலடி, எனக்கு நீ காரியம் பண்ண ஆரம்பிச்சடி புட்டாச்சி. வேற என்னமா வேணும்? அவ்வளவுதாக்கா. ஏய், எல்லாத்தையுமே எழுதிட்டேல? எழுதிட்டேன் அத்தை. மரம் தொலைச்சிட்டாடி? மறக்கல. மரம் தானே பிச்சிருவான் பாத்துக்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க செல்வி? என் மரமா விட்டக்கா. அருமாவளா? அக்கா, அப்படியே ஒரு 10 காம்ப்ளான் டப்பா கொடுத்துருங்க. அத்தை, எதுக்கு 10 காம்ப்ளைண்ட்? இதுக்கு மேல மருமகளே நீ சோறே சாப்பிட கூடாது. காம்ப்ளானா 3 நேரத்துக்கு திங்கிற, அப்பனா தாண்டி நீ வளருவ. எது 3 நேரத்துக்கும் காம்ப்ளைண்ட் தின்னவா? அத்தை, அப்படியே விட்டுற நீ செத்த. புடுங்க, 10-15 போடுங்க காம்ப்ளான. அவவா திங்கிற, நீ வளர்ற. அத்தை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? சமைக்க தெரியுமா? அட ராஜாத்தி, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சாம்பார் வச்சுட்டேன், தாளிச்சு முதல்ல இறக்கி வச்சிரு. அப்புறம் கொஞ்சம் காபி முதல் போட்டுறியா? சரிங்க அத்தை.
எட்டவே மாட்டேங்குது. ஏய் என்னத்தை தேடிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை, அது இங்கதான் இருக்கு. இதாத்த வேணும். அதான் இதுக்கு அவ எடுத்துட்டு போறா. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல அத்தை, அடுப்பு எனக்கு எட்டவே மாட்டேங்குது. வீடு கட்டுறதான் கட்டுறீங்க, கொஞ்சம் இறக்கமா வச்சு கட்ட மாட்டீங்களா? என்ன வீடு கட்டிருக்கீங்க நீங்க? ஏய் அப்படியே வச்சனு வையே. அப்படி நாளில காணாலும் இருக்குது எனக்கு நீக்குள்ள மறந்துகிட்டு நான் கட்டின வீட்டை நீ குறை சொல்லிட்டு இருக்கியா? சரி நான் சமைச்சுக்கிறேன். கட்டிட்டு வந்திருக்கான் சீவக சிந்தாமணிய. இவங்க குள்ளச்சிய கட்டிட்டு வந்து இவன் கஷ்டப்படுறது சரி, இவன் கூட கடைசி வரைக்கும் நான் ஏன் கஷ்டப்படணும்? ஹனி ஷாப்பிங் போனோம், ரெடி ஆயிட்டீங்களா? ஆண்டா. சரி நான் போய் லிப்ஸ்டிக் போட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே அண்ணா கிட்ட கீ வாங்கிட்டு வந்துருக்கேன். சீக்கிரம் வரால பாரு. ஹனி போலாமா? போலாம். ஹனி நான் ஓட்டுறேன், நீங்க பின்னாடி தள்ள உட்காருங்க. இது பின்னாடி உட்காட்டா? அண்ணி நான் ஓட்டுறேன், நீ உட்காரு. ஆளு இத்தனோடு இருக்க, உனக்கு கால் எட்டாது, அப்ப எப்படி நான் உன்னை நம்பி உட்காருது? பாக்குதான் ஆளு குள்ளியா இருப்பேன், வண்டி எல்லாம் பயங்கரமா ஓட்டுவேன், நீ நம்பி உட்காரு. ஏய் கீர்த்தி, என்ன நீ ஸ்டாண்ட் எட்ரி, அப்பதான் வண்டி போகும். போலாமா? அண்ணி பாத்து போங்க அண்ணி, உங்களுக்காச்சும் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகல அண்ணி. ஏய் அண்ணி இருக்க பயமே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க நிப்பாட்டுற மாதிரி வந்தா காலு மட்டும் கீழே விடுறி, நான் பாத்துக்கிறேன். காலு அம்மா, அம்மா கால் வலிக்குது அம்மா. ஏன் அண்ணி ஸ்பீட் பிரேக்கர் வந்தா வண்டில நிப்பாட மாட்டீங்களா? ஏண்டி எனக்கு கால் எதுன்னு தெரியாதா? ஏன் நீ கால் கிலோ குறைஞ்சு போயிருவியா? சரி ஆனந்த் ஆகி போச்சு, நகர் நானே வண்டி ஓட்டுறேன். இல்ல நீ உட்கார், நானே ஓட்டுறேன். ஒன்னும் கூட பார்க்க மாட்டேன், அப்படியே சப்பு சப்புன்னு அறிஞ்சிரும். போடி அம்மா, பூ வாங்கிட்டாமா? அதாத்த நானும் கேட்கலான் இருந்தேன், எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்கு தாண்டி பூ கடையை பாத்துட்டு இருக்கோம், ஒன்னும் கூட காணா. ஒண்ணு செய்யு, நீ இவ்வளவு இங்க பாத்துக்கோ, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் இங்க இரு, எங்கிட்ட தொலைஞ்சு போயிடாத. ஏண்டி பூ சன்ன விலையா விக்குது? அத்தை பூ என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு? இந்த பூ நான் வைக்க மாட்டேன், எனக்கு ஒரு முளை வாங்கிட்டு வாங்க போங்க. ஒரு முளை வேணுமா உனக்கு? 6 அடி இருக்கிற என் பிள்ளைக்கு நான் 1/2 முளை பூ தான் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ எலி சைஸ்ல முடிக்கோன்னு இருந்துகிட்டு உனக்கு 1 முளை பூ கேக்குதா? குடுக்கறத வாங்கி வச்சுட்டு வாடி. சாமியை கொண்டு போக வேலை கிடக்கு. மா யாருமா வீட்டுல இருக்கீங்க? என்னங்க? மா நம்ம ஏரியாவோட இளைஞரணி தலைவர் நானு. தீபாவளியை முன்னிட்டு இங்க இருக்க வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கு எடுத்து போன வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. ஏய் எல்லாரும் வாங்கடா வாங்கடா. எனக்குங்க 1 2 3 நோட் பண்ணிக்கப்பா. தம்பி என்ன 3 நின்னுட்டு இருக்கீங்க? 4 பேர் குத்துக்கல் கணக்கா நின்னுட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு 3 பேர்ன்றீங்க. 4 பேரா? ஏமா 3 பேர் தான் நிக்கிறீங்க. தம்பி மேல் பார்வையே பாக்காதீங்க, கீழையும் பாருங்க. கீழையா? ஆமா இது யாருமா? பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணுலாம் கிடையாது தம்பி, என் மருமக, வயசு 23. 23? பார்த்தா ஒண்ணும் தெரியலையே. 23 தம்பி வயசு. ஓ குடும்பத்தோட எங்களை ஏமாத்துறீங்களா? உங்களுக்கு கிஃப்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. டேய் வாடா பக்கத்து வீட்டுக்கு போலாம். தம்பி பிள்ளைச்சி உன்னால கிஃப்ட்டுங்கள ஒண்ணும் இல்ல, காட்டிட்டு வந்திருக்கான். கிஃப்ட்டுங்கள ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல நாள் புல நாள் வந்துடக்கூடாது, 50 வேலையும் நான் தான் செய்யணும். ஒருத்தி செய்ய மாட்டா. பெத்ததுதான் சரியில்லைன்னா வந்தது அரைக்காட்டிலே வாழைப்பழமா இருக்கு, என்னதான் செய்ய? சை
வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. ஏய் இவடி சொல்லுங்க அத்தை. ஒட்டை சொல்லி வடி. ஒற்றை அடிக்கணுமா? ஒட்டை அடிக்கணும். இருங்க அத்தை, வரேன். ஒட்டை தான் அடிக்க சொன்னேன். இந்த குளிச்சு எங்க போறா? என்கிட்ட ஒட்டை அடிச்சா சரத்தே. ஏய் இது எதுக்குடி குச்சி? தை பொங்கலுக்கு பொங்க வைக்க போறவனக்கா? அத்தை அதுக்குதான் இல்ல, எனக்கு தான் ஐடி பார்த்ததுன்னு தெரியாதா? இதெல்லாம் போட்டுதான் நான் வீட்டுல ஒற்றையா அடிப்பேன். இந்த குச்சியெல்லாம் கட்டி நீ ஒட்டை அடிக்க? அடியே இதனா சொல்லிட போறடி. போடி, நானே ஒட்டை அடிச்சுக்கிறேன். போடி. அத்தை நான் ஒற்றை அடிக்கிறேன். இங்க பாரு, உனக்கு என் மயன் தாலிய கட்டினா, இப்ப என் தாலி அடிச்சு நீ வந்திருக்க. போய் தோடி, நானே அடிச்சுக்கிறேன். ஒட்டை அடிக்கிறேன் மாமா, ஒட்டை மேல அடிக்கலாம். இத்தனை வெயில் அடிக்குது, கொடை எடுத்துட்டு வேணா கேக்குறியா நீ? இதான் உன் மருமவளா? ஆமா, இதான் என் மருமக. உன் மகனை ஆளை ஒரு நாள் பார்க்கணும், அழக ஒரு நாள் பார்க்கணும். அந்த அழகனுக்கு இப்படி ஒரு குள்ளச்சியா? அப்படி ஒண்ணு உன் பையனுக்கு குறை ஒண்ணும் இல்லையே. ஏய் என் பையனுக்கு குறைன்னு யாரடி சொன்னது? இல்ல என் மருமகளுக்கு தான் குறைன்னு யார் சொன்னது? இங்க எல்லா மனுஷருக்கும் குறை இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் வெளியில தெரியறது இல்ல. என் மருமக கொஞ்சம் குள்ளமா இருக்கா, அது உங்க கண்ணுக்கு தான் குறையா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் குறை தெரியல. ஆளுகளும் அவளுகளும் என்னடி குறைய கண்ட நீ? என்ன குறைய கண்ட? குள்ளமா இருந்தா அது ஒரு குறை, கருப்பா இருந்தா அது ஒரு குறை, காசு பணம் இருந்தா அது ஒரு குறை, காசு பணம் இல்லாட்டினா அது ஒரு குறை. இப்படியே எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சோன்னு வச்சுக்கோமே, யாருக்கிட்ட யாரு பொண்ணு கொடுக்கறது, யாருக்கு மாப்பிள்ளை எடுக்கிறது தெரியாம தான் கேக்குறேன். குறைய கண்டு வந்துட்டா குறைய. பாடி எழுச்சவாச்சி. சரி நான் வாரேன்க்கா. பாடி போலாம். ஏய் நீ ஏண்டி அழுகுற? இல்லத்த, நான் இப்படி குள்ளமா இருக்குன்னு என் குடும்பமே என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனா உங்க பையன் தான் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. உங்களுக்கு கூட நான் பிடிக்கலன்னு தான் அத்தை நினைச்சேன். நீங்க எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல அத்தை. இப்படி நான் குள்ளமா பிறந்தது ஏன் தப்பு அத்தை? ஏய் நான் இருக்கேன்ல, எதுக்கு கவலைப்படாத. இங்க குறைய குறைன்னு பாக்குறதுனால தாங்க எல்லாமே குறையா தெரியுது. நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட குறையே இருந்தாலும் தயவு செஞ்சு அது குறையா பாக்காதீங்க.